வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் சூக்குமமாக இருந்து வழி நடத்துவராக. இந்த டிவிஎம்மில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கங்களையும் வாழ்க வளமுடன் என மனமார்ந்த வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். மகரிஷியின் நாள் ஒரு நற்சிந்தனையில் ஆகஸ்ட் 1, இயற்கை சக்திக்கு உதவுவோம். மனிதன் உடல் நலத்தோடு இருப்பதற்கு உடலையும் உயிருக்கும் உள்ள இணைப்பான ரத்தம், வெப்பம், காற்று இம்மூன்றுக்கும் ஊறு நேராதபடி உடலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடல் அமைப்பின்படி ரத்தம், வெப்பம், காற்றுக்கு முரண்பாடும் உடல் நலத்துக்கு ஏற்றவாறு நம்மளோட உழைப்பு, உறக்கம், பாலுணர்வு, எண்ணம் இவற்றில் 5 அளவு முறை காத்து நாம் செயல்பட வேண்டும். இப்படி 5 அளவு முறை காக்காமல் இருந்தால் நம் உடலில் ஏற்படும் அந்த மாறுபாட்டுக்கு ஏற்றபடி முரண்பாடாகவும் தடுமாற்றம் ஏற்பட்டு உடலோட அமைப்பு சீர்கெடும். அப்போ அந்த தட்பவெப்பத்திற்கு ஏற்றபடியும் கால மாறுபாடுக்கு ஏற்றபடியும் இந்த உடலை சில இயற்கை சக்தியும் கோள்களிலிருந்து வர அலை, உணவிலிருந்து வருது, காற்று, பூமி சுழற்சி இதில் ஏற்படும் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு உடல் அமைப்புகள் மாறும். அதற்கு நாம் உடலுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும். அந்த உடலுக்கு பயிற்சி கொடுத்து அந்த கால வேறுபாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம் உடல் அமைப்பை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லையானால் உடலுக்கு ஒரு நோய், சில விஷயங்கள் நமக்கு நடைபெறும். அப்ப அந்த உடலுக்கு என்ன ஏற்பட்டது என்று ஆராய்ந்து அதுக்கு தக்க முறையில் நம் உடல் அமைப்பை மாற்றிக்கொண்டால் உடலுக்கு நாம் வாழும் காலம் முறை, பிறந்ததிலிருந்து நாம் இறக்கும் வரை நம்மோடு கூட பயணிப்பது எதுனா நம் உடல் தான். அதான் சொல்லுவாங்க, உடலே பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பீரானுக்கு வாய் கோபுர வாசல், செக்க சிவந்தவர்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ள புலனடைந்தும் காலா மணி விளக்கு அப்படிவாங்க. புலன்கள் வழியாகவோ மனம் ஏற்படும் போது அந்த 5 சிக்கிக்கொண்டு நம் மனம் என்ன பண்ணுதுன்னா உடல் அமைப்பில் மாறுபாடு ஏற்படுகிறது. இந்த அமைப்பை மாற்றி மகரிஷி தான் உடற்பயிற்சி கொடுத்துட்டாரு. இந்த உடற்பயிற்சி சாதாரண விஷயமே அல்ல. பாக்குறதுக்கு சிம்பிளிஃபைன்னு சொல்லுவோம், எளிய முறைன்னு சொல்லுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா கை பயிற்சி, கால் பயிற்சி, தசைநார் மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, கபாலபதி, மகராசனம் 1, 2, உடல் தேய்த்தல், அக்கு பிரஷர், ரிலாக்ஸேஷன், இது 3, இது அனைத்தும் இந்த 9 விதமான பயிற்சியை பாத்தீங்கன்னா உடலை நடத்தும் ஒரு ஆராய்ச்சி கூட மாதிரி 40 ஆண்டு காலம் மகரிஷி ஆராய்ச்சி பண்ணி, நீங்க மகரிஷியோட எளிய முறை உடற்பயிற்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக்டரே சொல்லியிருப்பாருங்க, இது எந்த அளவுக்கு உடலுக்கும் உயிருக்கும் ஒரு இணக்கமான உறவு ஏற்படும்ன்றது செய்யறவங்க தான் சொல்லுவாங்க. கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர். இதை உணர்ந்தவங்களால இந்த பயிற்சி செய்யாமல் ஒரு நாளும் இருக்க முடியாது. இந்த பயிற்சி செய்துட்டு வந்தாங்கன்னா வாழ்நாள் நீடிப்பதோடு இல்லாமல் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் நீண்டு வாழறதுக்கு ஒரு வழகை தான் நம் வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்க எளிய முறை உடற்பயிற்சி. இதை செய்து நாம் பயன் பெறுவதோடு அல்லாமல் நாம் சுற்றி இருக்கிறோம் அன்பர்கள் அனைவருமே பயன்பெற்று வாழ்வில் உயர்வும் மகிழ்ச்சியும் அடைவீர்களாக என்று கூறி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.